ஆவடு துறை. திரு ஆவடு துறை. துறைன்னா என்னங்க? துறைன்னா என்ன? துறைனா துறைதான். கடற்கரை சார்ந்த இடம்ல துறைமுகங்களா? துறை என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டா, துறை என்றால் சார்ந்த இடம் துறை, கடல் சார்ந்த இடம் துறை. அப்படியா? துறை என்ற சொல்லுக்கு ஓரிடத்தில் கூடு நிற்கின்ற இடம் பொருள். துறை என்ற இடத்துக்கு பெயர் ஓரிடத்தில் சேர்ந்து இருத்தல், கூடி இருத்தல், அதுக்கு பேர் தான் துறை. ஆவடு துறை அப்படின்னா ஆனிரைகள் கூடி நின்ற துறை தான் ஆவடு துறை. சைவத்துறை. ஆமா, அந்த சைவத்துறைக்கு ஒரே துறை. சைவத்துறைக்கு ஒரே துறை அருள் துறை. ஆமா, சரி. அந்த தளத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த 3ஆம் திருமுறை. எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. முக்கியமான பதிகமாச்சே. ஆமா, பாடின உடனே வந்துருமா காசு? சரி. இடரெனும் தளரெனும் எனதுரு நோய் தொடரெனும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில்ல மூத்தோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே. பாடுங்க. இப்பதான் சொன்னேன். ஒருத்தர் இடரெனும் சொன்னா ஒருத்தர் எணுதுரு நோய் சொல்லணும், ஒருத்தர் தளரெனும் சொன்னா ஒருத்தர் இடரெனும் சொல்லணும். ஒருத்தர் பாடும் பொழுது கூட இருக்கிறவங்க எப்படி பாடுறாங்கன்றத கவனிக்கணும். நம்ம குரல் மட்டுமே வெளியே வந்துருச்சு அப்படின்னு பாடக்கூடாது. சேர்ந்து செய்யா பாடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து பாடினா தான் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க தனித்தனியா பாடிக்கலாமே, எதுக்கு ஒரு சேர்ந்து பாடுறது? ஒருத்தர் இடரெனும் சொன்னா எல்லாரும் இடரெனும், ஒருத்தர் இடரெனும், ஒருத்தர் இடர் அப்படி சொல்லக்கூடாது. இடரெனும் தளரெனும், இடரெனும் தளரெனும், அந்த வார்த்தையை தெளிவா சொல்லணும். இடர்னா என்ன, தளர்தல்னா என்ன, எப்போ இடரும் அப்படின்னு கவனிச்சு பார்த்து அந்த சொல்ல எப்படி சொன்னா அந்த உணர்ச்சி வாக்கியமா அது அமையும் சொல்லணும். இடரெனும் தளரெனும், இடரெனும் தளரெனும், இப்படிலாம் சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா இடரெனும் தளரெனும் அவ்வளவு சொன்னா போதும். அப்படி சொல்லாம விட்டீங்கன்னா இடர்பாடு நமக்கு தான், எங்கேயாவது தடுக்கி விழுந்துருவோம் கீழே. இடரெனும் தளரெனும் எனதுரு நோய், இடரெனும் தளரெனும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் தொடரினும் உனகழல். அது இடரெனும் தளரெனும் அப்படி தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன்
இப்போ இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன். எனக்கு எப்பேற்பட்ட இடர் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் உன் கழல் உணகழல் தொழுது எழுவேன். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை வணங்காம இருக்க மாட்டேன். அதான் சொன்னேன், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் கழல் தொழுதெழுவேன். சொல்லுங்க. கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் ஈவதொன்றமக்கில்லையேல் இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே ஆவடு துறை அரணே. இன்னும் கொஞ்சம். ஆவடு துறை அரணே. மீண்டும். இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். தாளிளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே. ஆறாவது பாடல் பாடுங்க. ஏன் வேகமா போறீங்க ஐயா? ஒருத்தர் முதல்ல போறாங்க, ஒருத்தர் வேகமா அடுத்த வரைக்கும் போறீங்க. அவர் முதல் வரைக்கும் நிக்கிறாரு. சேர்ந்து பாடுங்க.
வெந்துயர் தோன்றியோர் வெறு உரினும் எந்தாயும் அடியலால் ஏத்தாதில் நான் ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவில் போடியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றம இல்லையே எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் எப்பவுமே ஆகாது. ஆனா அவனும் கோயிலுக்கு வரான், நானும் கோயிலுக்கு வரேன். நானும் மாலை பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு வழிபாடு பண்றான், அர்ச்சனை பண்றான். அவனும் அர்ச்சனை பண்றான், வழிபாடு பண்றான். ஆனா அவனுக்கு மட்டும் நீ எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு என்ன ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? கேட்கறோம். அவனுக்கு மட்டும் ஏன் சீக்கிரம் கொடுத்துட்ட, எனக்கு என்ன ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா நமக்கு சித்தாந்தம் தான் பதில் சொல்லணும். நமக்கு சித்தாந்தம் தான் பதில் சொல்லணும். அவனுடைய பக்தி வேறு, நம்முடைய பக்தி வேறு இல்லையா? அப்படித்தானே? அண்ணன் தம்பிங்க 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. அதுல தம்பிக்கு இறைவன் மீது கடுமையான நம்பிக்கை, ஆழ்ந்த ஈடுபாடு. அண்ணன் அதுக்கப்புறம் நேர்மார். தம்பி என்னென்ன பண்றானோ அதெல்லாம் பண்ண மாட்டான். தம்பி காலையில எழுந்து குளிச்சுட்டு இது போல நடராஜருக்கு அருமையான மாலையெல்லாம் வாங்கி போட்டு ஊதுபத்தி ஏற்றி நெரும்புகை காட்டி விளக்கொளி தூப தீப அமுது அதெல்லாம் காட்டி நாள்தோறும் 3 வேளையும் வழிபாடு பண்ணாம சோறு உண்ண மாட்டான். இது தம்பியினுடைய நிலை. அண்ணன் அப்படியே நேர்மார். காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போனோம்னா சாப்பிட்றதுக்கு வருவான், மீண்டும் போனோம்னா மதிய உணவு வருவான், மீண்டும் போனோம்னா இரவு உணவு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவான். தம்பி பலகாலம் கேட்டு பார்த்தான், ஏண்டா சாமி கும்பிடக்கூடாதா? போ உனக்கு வேற வேலை வந்து ஆகும், நீயே கும்பிடு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். இது நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கால எல்லை வந்தது. கால எல்லை வந்த உடனே தம்பி என்ன பண்ணா, முதல்ல இறந்துட்டான். தம்பி முதல்ல இறந்துட்டான். அவன் இறக்குற அன்னைக்கு காலையில சாமிக்கு பூசையெல்லாம் பண்ணிட்டு தான் மதியமா இறந்து போயிருப்பான். அண்ணன் வந்து பார்த்தான், இவ்வளவு நாள் அவனை கும்பிடானே, அவனை ஏன் நீ சீக்கிரம் அனுப்பிச்ச அப்படின்னு சாமிகிட்ட போய் கேட்கறான். அப்போ அவனுக்கு அருள் செய்யாத நீ உனக்கு எதுக்கு இந்த ஊதுபத்தி என்று அந்த ஊதுபத்தியில அணைச்சி வச்சுட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் இறந்துட்டான். அவனும் மேல போனான். சாமி பார்த்தாரு. 2 பேரையும் கூப்பிட்டு, தம்பி நீ நரகத்துக்கு போ அப்படின்னாரு. அண்ணனை கூப்பிட்டு நீ இங்கே இருன்னாரு. தம்பி கேட்டான், ஏன் சாமி, நாள்தோறும் நான் பூசை பண்ணேன், நாள்தோறும் 3 வேளை பூசை பண்ணேன், ஒரு பூசை பண்ணாதவன் அவங்க கூட வச்சுக்கிட்டு என்ன நரகத்துக்கு என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான். சாமி சொன்னாராம், நீ கடனேன்னு செய்தப்பா, ஆனா அவன் நான் இருக்கிறது உண்மைன்னு நினைச்சு ஊதுபத்தி போக கூட என் மூக்குக்கு வரக்கூடாதுன்னு ஊதுபத்தி அணைச்சு வச்சுட்டு போயிட்டான். அவன் நான் இருக்கிறேன்னு நம்பினான், நீ நான் இருக்கிறேன்னு நம்பாம நீ செய்த, அதனால நரகத்துக்கு போ, உங்க அண்ணன் இங்க வச்சுக்கிறேன்னு சாமி வச்சாரான். அது போல நமக்கு வந்தது அடுத்தவனுக்கு வந்துருச்சே அப்படின்னு ஆதங்கப்படுற ஒரு குணம் மனிதனுக்கு உண்டு. ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது. எல்லா உயிரையும் தம்முயிர் போல பாவிப்பதுதான் அவனுக்கு கடன். என்னங்க அவனுக்கு கடன்? என்ன கடன் தெரியுங்களா? தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. யாரெல்லாம் அவன் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க துன்பத்தை தீர்த்து வைப்பதுதான் அவனுக்கு எதுங்க தலையாய அவர் தம் கடன். தலையாய கடன். அவருக்கு வேற ஏதாவது வேலை இருக்குதா? பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வரணும் வேலை இருக்குதா? இல்ல ஏதாவது ஒரு கடையில போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு உட்காரணும் ஆசை இருக்குதா அவருக்கு? இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகணும் வேலை இருக்குதா? தன்னை நம்பி வழிபாடு செய்கின்ற உயிர்களை காப்பது மட்டும்தான் அவனுக்கு வேலை. நமக்கு என்ன வேலை? நமக்கு நிறைய வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குது. ஆனா அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, இது ஒண்ணுதான் வேலை. எது? நமக்கு அருள் செய்வது மட்டும்தான் அவனுக்கு வேலை. வெந்துயர் தோன்றியோர் வெறு உரினும் எந்தாய் அடியலால் ஏத்தாது என்ன.
என்ன துன்பத்தை கொடு, என்ன துயரத்தை கொடு, என்ன கஷ்டத்தை கொடு, ஆனா என்னுடைய நான் சொல்லும் நமச்சிவாயவே. அது ஒண்ணுதான் உயிர் செய்ய வேண்டியது. அதெல்லாம் செஞ்சுட்டு நாம என்ன பண்றோம்? அடுத்த வேலையை பார்த்துக்கிறோம். காலையில 6 மணி ஆச்சா, சாமி கும்பிட்டியா, 7 மணி ஆச்சியா, வேலைக்கு போனே, வேலையை பார்த்தியான்னு, கோயிலே கதி மடமே கதி உட்காந்து யார் சாப்பாடு கொண்டு சேர்த்து வா, பொருளாதாரத்துக்கு என்ன பண்றது கேட்கறாங்களா இல்லையா? கோயிலே கதின்னு உட்காந்துக்காத, போய் வேலையை பாரு, 4 பத்திரம் வித்தா தான் 4 காசு வரும் சொல்றாங்களா இல்லையா? கடைக்கு போய் கடை தந்து வியாபாரம் பண்ணாதான் 4 கஸ்டமர் வருவாங்க, 2 வண்டி வந்தா தான் 2 பொருள் விற்கும், கடை சொல்றாங்களா இல்லையா? போய் மடமே உட்காந்துனாக்கா யார் சோறு போறது, வீட்டுக்கார் பாத்துக்கிறது சொல்றாங்களா இல்லையா? ஏர் பிடிச்சி ஓட்டினாதான், உழவு செஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும். இன்னைக்கு விதை விதைக்கணும், நேற்று மழை பெஞ்சிருக்குது, இன்னைக்கு சிவமடத்துக்கு உட்காந்துனாக்க யார் விதை விதைக்கிறது, யார் பயிர் வைக்கிறது, இல்லை யார் பாக்குறது கேட்கறாங்க இல்லையா? ஆனால் இது எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் இப்படி பெருமான். எந்தெந்த நேரத்துக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயம் செய்தே தீருவான். அப்படி செய்யலைன்னா நம்ம இன்னொரு பிறவி எடுத்துதான் அதை அடையணும் அப்படின்னு விளக்கு. ஒரே வரி, அவ்வளவுதான். எத்தனை வந்தாலும் எத்தனை கிடைச்சாலும் நமக்கு அவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா அவன் கொடுத்துருவான். நாம அதை அனுபவிக்கணும்னு விதி இருந்தா மட்டும்தான் அதை பெற முடியும், இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு போறோம், 2 பாட்டு கண்டிப்பா இன்னைக்கு படிச்சே ஆகணும், மனப்பாடம் பண்ணி பாடிடணும், பண்ணோட தப்பு தவறோ பாடினாலும் சரியா பாடி காமிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வோட வர நமக்கு இங்க வந்து அன்னைக்கு ஓதுவார் லீவ் போட்டு சொன்னா எப்படி இருக்கும்? போச்சா அப்படின்னு இருக்குமா இல்லையா? அது போல இல்லாம இறையருள் என்பது நாம் அவனை வணங்கினால் அருள் கிடைப்பது நிச்சயம். 5 அலை அரபு கொண்டு அரைக்கசைத்த சந்தவன்புடியன் சங்கரனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள். இதுதான் உன்னுடைய அருளா? இருந்துட்டு போகட்டும், இதுதான் உன் அருளா? பரவாயில்ல, அதையும் நான் ஏத்துக்கிறேன். என்னைக்காதான் நீ அருள் செய்தான் ஆகணும், நீ செய்ததானே எனக்கு அருள், நீ செய்வன் தானே இதெல்லாம் பண்றேன், என்னைக்கோ ஒரு நாள் செய்வல்ல, செய்யற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த பொறுமை மனிதனிடத்தில் வரணும். அந்த பொறுமை தான் பக்தி. அந்த பக்திக்கு தான் மீளா அடிமைன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி குறிப்பிட்டார். மீளா அடிமை. இறைவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். இறைவன் நேரில் வந்து சொல்லுவானா, நீங்க இன்னைக்கு சிவமடத்துக்கு போயே ஆகணும், போய் திருமுறை பாடி ஆகணும் சொல்லுவானா? வந்து வருவது நம்முடைய கடன். வந்தாத்தான் 2 பதிகம் தெரியும், 2 பதிகம் தெரிஞ்சாதான் இறைவன் திரும்ப பாட முடியும். பாடினாதான் ஓ படத்துக்கு போய் 2 பாட்டு கத்துட்டு வந்து பாடிட்டியா, சரி வேற வழி இல்லை, உனக்கு அருள் செய்துதான் ஆகணும். தேவாரம் பாடிட்டியே, அருள் செய்யாம இருக்க முடியாது என்று அருள் செய்வான். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா செய்வான், அவ்வளவுதான். இன்னைக்கு கிடைக்கும்ன்றது அடுத்த வருஷம் கிடைக்கும், இல்ல அடுத்த பிறவியில கிடைக்கும், இல்ல அடுத்த பிறவியோட கிடைக்கும். அது நமக்கும் அவனுக்கும் உள்ள பிணக்கு. அது நீங்கினா அவன் அருள் செய்வான். அதனாலதான் அந்த சொல்லிய வரிகளை ரொம்ப தெளிவா சொல்லணுங்க. வெந்துயர் தோன்றியோர் வெறு உரினும் எந்தாய் உன் அடிகளால் ஏத்தாது என்ன 5 அலை அரபு கொண்டு அரை கசைத்த சந்த வெண் பொடியணி சங்கரனே என்று பேராசிரியர் விளக்கம் சொல்லுவார். வெந்துயர், வெந்துயரம்னா என்ன, அது எப்படி தோன்றும், அது எப்படி நிலைச்சு நிற்கும், என்னைக்கு போகும், எந்தாய்னா யாரு, உன் அடினா என்ன, ஏத்துதல்னா என்ன, 5 அலை அரவுனா என்ன, அது யார் அணிஞ்சிருக்கிறது, இதுன்னு பேராசிரியர் சொல்லுவாரு. அவர்கிட்ட பேசும் பொழுது, அவரை படிக்கும் பொழுது சாதாரணமா படிக்கலாம். ஆனா திருமுறை இசை வகுப்புல அந்த 6வது பாடல் பாடுங்கன்னா எப்படி பாடணும்? வெந்துயர் தோன்றியோர் வெறு உரினும் எந்தாய் உன் அடியலாள் ஏத்தாது என்ன 5 அலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவெல் பொடியனே சங்கரனே
இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே. இந்த மாதிரி நீங்க தாளம் போடலைன்னாலும் பரவாயில்ல, இது போல ஒரு முறை பாடி பாருங்க. ஒரு பாட்டை 2 முறை பாடினீங்கன்னா மனனம் ஆயிடும். அப்புறம் பார்க்காம பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி பார்க்காம பாடினா என்ன கிடைக்கும்? 2 வருஷம் கழிச்சு சர்டிபிகேட் கிடைக்கும். ஆதீனத்துக்கிட்ட கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அதை வாங்கி வந்து என்ன பண்ணுவோம்? தேவார இசைமணி அப்படின்னு ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருவோம் வீட்டில். ஒரு நாள் ராஜாயா வருவார் நம்ம வீட்டுக்கு. எப்பா நீ என்ன தேவார இசைமணி பட்டம் வாங்கியிருக்கியா? ஆமாங்க ஐயா, திருவாவூரத்துறை ஆதீனம் சிவமடத்துக்கு போய் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தான். எது தப்ப தவிர பாடணும், பாடி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அமைப்பாளர் கூட்டிகிட்டு போனார் ஆதீனத்துக்கு. சான்றிதழ் கொடுத்தாங்க ஆதீனம் கையால், வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கணும், ஃபோட்டோ எடுத்தோம், அதையும் ஃப்ரேம் போட்டு மாட்டிச்சு பாருங்க. அப்படியா, சரி ஒரு தேவாரம் பாடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். கேட்டா அது பாடுங்க என்னன்னு மறந்து போச்சுங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு எதுக்கியா இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் கேட்பதை விட நாம ஏன் அதை சரியா படிக்கல அப்படிங்கிறது தான் அங்க பொருள். அப்படிதான் எடுத்துக்கணும். நாம சரியா படிக்கல, பட்டம் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்போ பட்டம் வாங்குறது பெருசு இல்ல, அதை முறையாக பாட பழகணும், அதுதான் முறை. ஒரு முறை பாடுங்க பார்க்கலாம். வெந்துயர் தோன்றியோ அதுவோ உனதின் அருள். எனக்கு கிடைக்கலன்னா, எனக்கு நீ கொடுக்காம போயிட்டீன்னா அதுதான் உன்னுடைய இன்னருளா? இன்னருள் அப்படின்னா இறைவன் செய்யக்கூடிய அருள்னு பேருங்க. அவன் தான் அருள் செய்ய, அவன் செய்ய அருளுக்கு இன் அருள் அப்படின்னு பேரு. அதை கூட பாருங்க, அவர் கொடுக்கலைன்னா பரவாயில்லப்பா, அதனால என்ன பரவாயில்ல. 3 கண் உடைய நீ என் கண் கொள்வதே வழக்கு ஆகில், எண்கணுக்கு ஒரு மருந்து உரையாய் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார் சாமி கிட்ட. என் கண்ணை பறிச்சுக்கிட்ட ஒரு மருந்தாவது கொடு. அப்படி கொடுக்கலையா, நல்லா இருயா, நீ நல்லா இரு, நான் கேட்டது கொடுக்கல இல்ல, நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னா அது யாருக்கு குறை? நமக்குத்தான் குறை. இறைவன் இன்பமும் துன்பமும் இல்லாதான், அவனுக்கு என்னைக்கும் குறை கிடையவே கிடையாது. நமக்கு தான் குறையெல்லாம். நம்ம வேணும்னா சொல்லிக்கலாமே ஒழிய அவனுக்கு அது சேராது. ஏன்னா பாசத்திலிருந்து முழுமையாக நீங்கியவன். நாம தான் பாச வலைக்குள்ள பின்னி பிணைஞ்சு கிடக்கிறோம். என் பையன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான், ஞாயிற்றுக்கிழமை, அவன் வர்றதே மாசத்துல ஒரு நாள் தான். நான் வீட்டுல இல்லைன்னா அவன் பொக்குன்னு போயிடுவான், அதனால நான் வீட்டுல இருக்கிறேன், இன்னைக்கு நான் வகுப்புக்கு வரல. அந்த பையனையும் கூட்டிட்டு வந்து நாம் ஆண்டுதோறும் படிக்கிற பாடம் இதுதான்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நீயும் படி அப்படின்னு கூட்டிட்டு வந்தா நாம சைவத்துறை. அப்படி கிடைக்கிறது இல்லையே நமக்கு, அந்த அறிவு நமக்கு வேலை செய்யறது இல்லையே. அதனாலதான் அதெல்லாம் பேச்சு இல்லைங்க. அது நமக்கு செய்யக்கூடிய அருள் அவனுக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அப்படி நினைச்சோம்னா கூட்டு வந்துருவோம். சின்ன குழந்தையா இருக்கிறோம், கை குழந்தையா இருக்கிறோம், அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க, உடனே சாப்பிடுறோமா என்ன? எத்தனை வேண்டி சாப்பிட வைக்கிறாங்க, எத்தனை காட்டி சாப்பிட வைக்கிறாங்க, விட்டுறாங்களா? போல எத்தனை ஒன்றாலும் வேண்டாங்கிறா, விட்டு சாப்பிடலாம் போதும் விட்டுறாள் தாய், விடுறதில்ல இல்லையா? அப்போ அந்த உயிருக்கு இதை ஊட்டி வளர்ப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தாலும் அவன் மறுத்துட்டா, சரிப்பா நீ டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு,
அப்படின்னு சொல்லிடுவோம். அதுபோல இறையருள் என்பது எல்லோருக்கும் பெறுவதற்கு தான், வந்தாத்தான் கிடைக்கும், வரலன்னா கிடைக்காது இல்லைங்களா? அதான் செய்தி. கடைசி பாடல், அலைப்புணல்லாவடு துறையமர்ந்த இலை துணை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடைய தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே அலைப்புணல் அவ்வளவுதான். இப்ப காந்தார பஞ்சமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுல எல்லாரும் பாடக்கூடிய ஒரு பாடல் தெரிஞ்சவங்க எழுத்து சொல்லுங்க. காந்தார பஞ்சமம் பண்ணல எல்லாருக்கும் பழக்கமான பரிச்சயமான பாடல் எழுந்திருச்சு சொல்லுங்க. நான் சொன்ன அப்புறம் அதான் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. காந்தார பஞ்சமம் யாரு? சரிதான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தனும் காந்தார பஞ்சமம். அதை விட இன்னும் எளிமையா சொன்னான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு உற்ற துணை நல்ல துணை அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்து இறைவனுடைய திரு உருவம். இதெல்லாம் நீ நிறைய படித்திருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த அஞ்செழுத்தை சொன்னா நமக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? வினை நீங்கும், எல்லாமே கிடைக்கும். அஞ்செழுத்து சொன்னா எல்லாமே நடக்கும். அந்த அஞ்செழுத்து என்ன அப்படின்னு கேட்டா நந்தி நாமம் நமசிவாயவே. அவனுக்கு பேர் அஞ்செழுத்து. அதுதான். அது எப்படி சொல்லணும்? காதலாகி இது கௌசிகம். முன்ன பாடுறது என்ன பண்ணு? காந்தார பஞ்சமம். அதுல அமைந்த பாடல் என்ன பாடல் பாடணும்? இடரினும் தளரினும் சொற்றுணை வேதியன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத. இதை கவனம் வச்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமான் காந்தார பஞ்சமம் பண்ணல ஒரு பாடல் பாடியிருக்கிறார். யாருக்கா தெரியுமா? நாங்க எங்க அதெல்லாம் படிச்சோம்? இங்க வந்து 2 பாட்டு சொன்னா கேட்கிறோம். காந்தார பஞ்சமம் பண்ணல ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், ஒரு பதிகம் அருள் செய்திருக்கிறார். கொட்டமே கமழும் கொள்ளம் பூதோ. அதை கேட்டிருக்கீங்களா? பாடிருக்கீங்களா? சரி, தளத்துக்கு போறீங்க. அருமை. அந்த அந்த பாடல் எங்கு பாடப்பட்டது? எப்படி பாடப்பட்டது? எந்த பக்கம்? அந்த பக்கம் இருக்க சாமியா?
ஆற்றங்கரையில் நின்றுக்கிறாரு. கரைக்கு அந்த கரையில சிவாலயம் இருக்குது, கொல்லம்பூதூர். இந்த கரையில நிக்கிறார். ஆத்தை கடந்து போகணும், தண்ணி நிறைய போகுது. எப்படி போறது? எப்படி போறது? படகுல போகணும். படகுல போகணுமா? ஏன்? சரி, தண்ணி அதிகமா போனா படகுல போக முடியாதா? ஓடத்துல போக முடியாதா? தண்ணியில ஓடம் போகுமா போகாதா? எப்பேற்பட்ட வேகமா இருந்தாலும் ஓடம் தான் போயிடும். ஆனா அங்க போச்சா? ஓடக்காரன் இல்ல, ஓடம் மட்டும் இருக்குது, ஓடக்காரன் இல்ல. உடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? பிரச்சனை ஏத்திக்கிட்டாரு. முன்னாடி போய் நின்றுட்டாரு. நின்றுட்டு பதிகம் பாடுறாரு. கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் அப்படின்னு காந்தார பஞ்சமன் பாடுறாரு. பாடின உடனே ஓடக்காரன் இல்ல, போடுவதற்கு துடுப்பும் இல்ல. ஆனா ஓடம் நீரை கிழித்து கொண்டு கரையை அடைந்தது. வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டார். சரி, திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். என்ன பதிகம்? சொல்லுங்க. அது காந்தாரம். இப்பதானே சொன்னீங்க. சொற்றுணை வேதியன் காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சமம் சரிங்களா? அது எந்த இடத்துல பாடினாரு? கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. உடனே காந்தார பஞ்சம் பண்ணல, சொற்றுணை வேதியன் பாடினாரு. பாடின உடனே என்னாச்சு? கல்லு மிதந்து வந்து கரை சேர்ந்தது. அருமை. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டு பாடுறார், ஒரு பதிகம் காந்தார பஞ்சம். திரு ஐயாறு, திருவையாறு பதிகம் கோயில் வழிபாடுறதுக்கு வராரு. ஆத்துக்கு அந்த பக்கம் நிக்கிறாரு. ஆத்த கடந்து கோயிலுக்கு போகணும். காவிரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஆனா பதிகம் பாடிட்டு கோயிலுக்கு போகணும். அருமை. பரமும் பரிசு ஒன்று அறியன்னா அது பாடுறாரு. ஐயாருடைய அடிகளோ ஓகாரம் விட்டு பாடுறாரு. சாமியை பார்த்து ஓ ஐயாரப்பா அப்படி கூட்டுற மாதிரி பாடினது அந்த அடிகளோ, ஐயாருடைய அடிகளோ. அப்படி பாடின உடனே நீர் விலகி நடந்து போற பாதையை மணல் பரப்பி வச்சுதான். கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, கல்லு நடந்து போக முடியாது. அதனால மணலை பரப்பிட்டு நீர் வழிவிட்டுதான். ஒரு போய் வழிபாடு பண்ணிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நீர் விலகி நின்னது. இப்போ இன்னொரு பதிக்கு பார்த்தோம், திருஞான சம்பந்தர். என்ன பதிக்கு பாடணும்? இப்போ இடரினும் அது என்ன பண்ண காந்தாரா பஞ்சமம். அது எங்க பாடினாரு? திருவாவூர் ஆதீனத்தில் பாடினார், அந்த கோயில பாடினார். ஆனா பாடல குறிப்பிட்டிருக்கிற இடம் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. அது 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 கூட இல்லைனாலும் இந்த மூன்று பதிகங்கள், ஒன்னு திரு கொல்லம்பூதூர், கரையேற விட்ட குப்பம், திருவையாறு, மூன்று தளத்திலையும் மும்மூர்த்திகள் காந்தார பஞ்சமம் பாடிய இடத்துல எல்லாம் நீரினால் இடர்பாடு வந்திருக்கின்றது. பாடின உடனே ஒருத்தருக்கு ஓடம் தானாக சென்றது, நீரை கிழித்து கொண்டு எதிர்த்து சென்றது. ஒருத்தருக்கு கல்லையே செப்பமாக அரையற விட்டது. ஒருத்தருக்கு நீர் விலகி வழிவிட்டது. எனவே காந்தார பஞ்சமம் பண்ணிருக்கும் தண்ணீருக்கும் நெருங்கிய தொடர்பு. உடனே நாளை காலையில் போன கிணத்துல இறக்கி உதிச்சுட்டு நான் காந்தார பஞ்சமம் பாடுறேன், நீச்சல் தெரியாது, என்ன சாமி காப்பாத்துவாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு சிவமடம் பொறுப்பு ஆகாது, நானும் பொறுப்பு ஆக மாட்டேன். ஆமா,
ஆமா, ஒருவேளை நாம ஞானசம்பந்த பெருமான் மாதிரி, அப்பர் பெருமான் மாதிரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பக்தி கொண்டிருந்தா சத்தியமா நடக்கும். நம்ம கிட்ட அது இருக்கான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நடந்துக்கோங்க. அருமை. 5 எழுத்து பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் காதலாகி. 2வது பாட்டு பாடுங்க. நம்புவாரவர் முதல் பாடல் தான் எங்களுக்கு தெரியுங்கிறீங்களா? பாடுங்க, சொல்லுங்க. நம்புவாரவர் நவிற்றினார் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது ஆறாவது பாடல். மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரே பதினோராவது பாடல். நந்தி நாமம் அவ்வளவுதாங்க. ஞானசம்பந்த பெருமான் செய்த 3ஆம் திருமுறையில 5 எழுத்து பதிகம். அருமை. அடுத்து திரு குருகாவூர் வெள்ளடை. 3ஆம் திருமுறை ஞானசம்பந்தர் அருளி செய்த திருப்பதிகம்.